பெற்றோர்ல யோசிக்கணும். சும்மா பிள்ளைங்க அப்படின்னு சர்ச்சைக்கு வர ஏமோ அதோட யாமோ அதெல்லாம் டூப்ளிகேட். உங்க பிள்ளைங்க ஒரு வீட்டுல உட்கார்ந்து முழங்காலித்தம் பண்றாங்களா? கைகளை தனியா உயர்த்து குடும்ப ஜெபத்துல சும்மா வந்து அது டைனிங் ஹால்ல உட்கார்ந்து சாப்பிட வந்து உட்கார்ந்தது போல. இல்லாட்டி எங்க அம்மா ஏதாவது புள்ளுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, எங்க அப்பா ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. குடும்ப ஜெபத்துல சும்மா வந்து உட்கார்றது எதுல உட்கார்ந்தது போல? டைனிங் டேபிள் உட்கார்ந்து சாப்பிட வந்து இருக்கிற போல வந்து இருக்கிறது. தனியா பிள்ளைங்க உங்க கண்ணுக்கு முன்னால முழங்காலித்தம் பண்றாங்களா? உங்க பிள்ளைங்க கிறிஸ்துக்குள்ள கொஞ்சம் வேர் கொண்டு வளர்றாங்க. தனியா உட்கார்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து பைபிள் படிக்கிறாங்களா? உங்க பிள்ளைங்க கிறிஸ்துக்குள்ள கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. யாருக்காவது இயேசுவின் அன்பை குறித்து சொல்லுகிறாங்களா? சபையில் உள்ள எல்லா கூட்டங்களும் வராங்களா? கொஞ்ச நேரம் சர்ச்சில் போய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பகல்ல வர்றாங்களா? சும்மா வந்து இன்னைக்கு நிறைய ஒரு டூப்ளிகேட் கிறிஸ்டியன் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறது. கர்த்தருடைய பார்வைக்கு நேற்றைக்கு ராத்திரி நம்ம தியானித்தோம். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறாங்கன்னு இதான் சீக்கிரட்டா உட்கார்ந்து அதுக்குன்னு பாருங்க. ஜெபம் பண்றத வீட்டுல அம்மா அப்பா அல்லாவிட்டா அண்ணன் தங்கச்சி இருக்கிற ஜாயிண்ட் ஃபேமிலியில ஒரு ஆள் ஜெபம் பண்ணி கிறிஸ்துக்குள்ள வளர்றாங்கிறது மற்றவங்க கண்ணுக்கு தெரியாம இருக்குமா? தெரியுமா? தெரியும். ஒரு மனுஷன் ஜெபம் பண்றானாலே அவருடைய குணத்துல பெரிய மாற்றங்கள், பெரிய தாக்கங்கள் உண்டாகும். கைகளை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ பாருங்கள், அப்போ பவுல் ஜெபம் பண்ணுகிற மனுஷன் இவ்வளவு அந்த சிலவங்க சொல்லுவாங்க, இப்போ உனக்கு ஜெபம் தேவையா? யோனா போன கப்பல்ல இருந்த அந்த அந்த கேப்டன் கொள்ளலாம் அவன் சொல்றான், அவங்க சாமியை என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்கப்பா. இப்படிப்பட்ட பிரதமர்கள் நமக்கு சோத்திரம். ஆமே. இப்படிப்பட்ட சிஎம்கள் தேசங்கள்ல எழும்பணும். அவன் சாமி என்ன செய்யுங்க, கும்பிட்டுங்க. அந்த கப்பல்ல இருந்து சொல்றான், அவன் சாமி என்ன செய்யுங்கப்பா கூட்டுங்க. ஒருவேளை சாமி என்ன செய்ய மாட்டாரா? இவன் சாமியை கும்பிட வேண்டியவன் படுத்து உறங்கிட்டு இருக்கான். மற்றவங்க எல்லாம் கும்பிட்டுருப்பாங்க, முக்கியமான ஆள் என்ன செய்யிட்டு இருக்கு, கிடந்து போற. இதே போல நம்ம ஆட்கள் தனியா ஜெபம் பண்ண வேண்டிய நீ, உனக்கு எல்லாம் தெரியும், சத்தியம் தெரியும். ஆண்டவர் எப்படி ஜெபம் பண்ணணும். அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் மன்னிக்கிறவர், அவர் தயவு செய்கிறவர், அவர் கைவிடாதவர். அவர் குறித்து உனக்கு தெரியும், இறையியல் தெரியும், உனக்கு தியாலஜி தெரியும். எத்தனை பேருக்கோ கர்த்தரை பற்றி தெரியாம இருக்கிறாங்க. உனக்கு கர்த்தர் யாருன்னு தெரியும், அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியும். பணிந்து அவருடைய பாதத்துல விழுந்தாலே போதும், தூக்கி எடுப்பார். ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலே போல அவனை விட மாட்டார், கட்டி அணைச்சிடுவாரு. அதான் ஒரு இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர். உனக்கு அவரை குறிச்சு தெரியும், யோனாவுக்கு அவரை குறிச்சு தெரியும். ஆனா அவன் இன்னும் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கல. வந்து எழுப்பிடுறான், தளவாடத்துக்கு அடியில படுத்து கிடக்கிறவன தட்டி எழுப்புற, நீ என்ன உறங்குற? எல்லாரும் அவன் சாமியை கும்பிட்டுட்டு இருக்கிறான், நீ ஏன் இன்னும் சாமியை கும்பிடல? நீ யாரு, எங்க இருந்து வந்தா, எங்க போறா? அப்புறம் அவன் ஆன்சர் சொல்றான். நான் சொல்ற விஷயம் அன்பதே பவுல் அவ்வளவு புயல்ல கப்பல் அகப்பட்ட பிறகும் அவன் பிரேயர் பண்ணிட்டு இருக்கான், உட்கார்ந்து ஜெபம் பண்றான். அதை சொல்றான், நேத்திக்கு ராத்திரி பாருங்கள், கர்த்தருடைய தூதன் என்னோடு வந்து சொன்னார், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும். என்ன வந்தாலும் கர்த்தரை சேவிக்கிறத மட்டும் விட்டு விடாருங்க. தானியேல பாத்தீங்களா எவ்வளவு பிரச்சனை. அவன் ஜெபம் பண்ணா அவன் இந்த சிங்கத்துக்குதியில தூக்கி போடப்படுறான். ஆனாலும் அவன் ஜெபம் பண்ணுகிற நிப்பாட்டல, அவன் ஜெபிக்கிறான். அவனுக்கு தெரியும், நான் ஜெபம் பண்ணா என்ன தூக்கி எங்க போடுவாங்க. ஏன்னா அவனே ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவனே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல நல்ல டாப் போஸ்டிங்ல இருக்கிற மனுஷன். பிரதானிகளுடைய ஒரு டாப்ல 3 பிரதானிகள் தான் இருக்கிறாங்க, அதுல ஒரு ஆள், அதுல இவர் தான் ஹெட். பிரதானிகளுக்கும் தலைவனாக இருந்த இவனே பாருங்க, இவருக்கு லாண்டா என்னன்னு தெரியும், ராஜ கட்டளைன்னா என்னன்னு தெரியும். தெரியாமல் ஜெபம் பண்ணது, தெரிஞ்சு ஜெபம் பண்ணா. ஹல்லேலூயா. இன்றைக்கும் புயல்கள்ல அகப்பட்ட பவுல் ஜெபம் பண்ற, நான் ஒருத்தரை சேவிக்கிறேன். என்ன வந்தாலும் ஆண்டவரை ஆராதிக்கிறத விட்டு விடாதுங்க. ஹல்லேலூயா. கைகளை அசைச்சு சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கர்த்தரை சேவிக்கிறத ஒரு நாள் விட்டு விடாதுங்க. பவுல் சொல்லுகிறார், ஆமீன், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாக தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியில என்னோடு வந்து சொன்னார். ஆமீன். பவுலே பயப்படாது. அப்ப பாருங்க, இந்த வசனத்தினுடைய ஒரு விளக்கம் பவுலுக்கே சற்று என்னதான் இருந்திருக்கு. ஐயோ, இந்த புயல கப்பல் பாருங்க, ஒரு கரையும் தெரியல, நடுக்கடல்ல இருக்குன்னு பயம் வராதவங்களுக்கு பயம் என்ன செய்யும், வரும். பவுலே பயப்பட்டு இருக்கிறார். அதனால்தான் பவுலே நீ என்ன செய்யாத, பயப்படாத. அல்லேலூயா. பொதுவா 11வது மாதம் 12வது மாதம்னாலே ஒரு தேவை நிறைந்த மாதம். பிள்ளைங்க இப்பவுமே கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க, ட்ரெஸ் எப்போ எடுக்க போனோம்,
இருக்கிற துணியை ஒழுங்கா மடிச்சு வைக்கிறதெல்லாம் கிடையாது. அது அப்படி அங்க அள்ளி அதெல்லாம் ஆக்கிறது. துணி கூட எடுத்தாங்கன்னா ஈஸியா இருக்கு வரும். அப்படின்னா சோத்திரம். அல்லேலூயா. எப்படி விஷயம் பாருங்க, அந்த லிஸ்ட் போட்டுருவாங்க எப்பொழுது துணி எடுக்க போனோம். அடுத்தது இதுக்கு இல்ல பிள்ளைங்க கோல்டு எல்லாம் யூஸ் பண்றவங்க ஒரு கம்மல் இந்த அந்த நியூ இயருக்கு எடுத்து தரக்கூடாதா, ஒரு செயின் எடுத்து தரக்கூடாதா? போறோம் இது போற போக்க பார்த்தா 3 லட்சம் 4 லட்சம் ஒரு பவுன் ஆகும் போல இருக்குது. அப்புறம் சந்தோஷமா வெளியே நடக்க முடியும். அவ்வளவுதான் அல்லேலூயா. கத்தர் எப்படியாவது ஒரு இடத்துல ஆப்பு கத்தர் வைக்காம விட மாட்டார். ஸ்தோத்திரம். அதனால ஞானமா கையாளுங்கள். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லையே சொல்லுங்களேன். கத்தர் உங்களையும் உங்களுக்குடையதையும் பாதுகாப்பாராக. ஆனா ஞானம் ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். ஞானத்தோடு கையாளுங்கள். கத்தர் நல்லவர். நம்ம விஷயத்துக்கு வந்துரும். அப்ப பிள்ளைங்க பாருங்க, இந்த 11 12 சொன்னாலே தேவை நிறைந்த ஒரு மாதம். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் உங்க தேவைகளை சந்திப்பார். பயப்படாதுங்க. சொல்லுங்க, பயப்படாதுங்க. ஆமென். பவுல் பார்த்து சொல்றார், பயப்படாத. பிரைஸ் காட். நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்ப இவர் ரெண்டாவது சொல்ற, நான் எப்படியாவது ராயனுக்கு முன்னால நிக்கணும், என்னோட கூட கப்பல் இருக்கிறவங்க எல்லாரையும் காப்பாத்தி விட்டுருங்கப்பா அப்படின்னு ஜெபம்றாங்க. அதனால 3 காரியம் ஆண்டவர் சொன்னார். நீ பயப்படாத, நீ ராயனுக்கு முன்னால் நிற்கணும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். அடுத்த ரெவலேஷன். இப்ப இதுக்கு இவர் ரெண்டாவது இவருக்கு அடுத்து விளக்கி சொல்லுகிறாரு. நம்ம ஒரு தீவுல விழ வேண்டியதாக இருக்கும். அடுத்த வசனத்தை, ஆனபடினால் திடமனதா இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். போதும் பாருங்கள், சொல்லி முடிச்சிட்டாரு. இப்போ முதல்ல பவுலால் சொல்லப்பட்ட வார்த்தையை பார்க்கிலும் கப்பல் எஜமானனையும் அல்லவிட்டால் மாலுமியையும் அதிகமாய் நம்பியிருந்த 100 இப்ப யாரையும் அடிக்கடி பாக்குறான் பவுல். அடுத்தது ஏதாவது வேர்டு உண்டா? அடுத்தது ஏதாவது ரேமா உண்டா? அடுத்தது ஏதாவது தீர்க்க தரிசனம் உண்டாப்பா? இவர் பவுல பார்க்க, பவுல் அவங்கள பார்க்க. இப்ப எல்லாருக்கும் கண்ணை யார பாக்குது? பவுல பார்க்க. இவர் மூவ் பண்ணாலே உடனே பாக்குறாங்க. என்ன நேரத்துக்கு தூதன் வந்தாரு, இன்னைக்கு நம்ம வந்தாரா, நேரத்துக்கு சொன்னாரு, இன்னைக்கு இதை சொல்ல போறாரா? கர்த்தர் உங்களை அப்படி உயர்த்துவார். எத்தனை ஒரு கையை உயர்த்தி ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமென். பாருங்கள், ஆகிலும் எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும் என்று தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். இந்த வார்த்தை எல்லாரும் ஒரு அறிக்கை பண்ணுங்கம்மா. தேவன் மேல். பிளீஸ் வாலிப பிள்ளைங்க எல்லாம் ஒரு வாயை திறந்து சொல்லுங்க, தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். உன் ஃப்ரெண்ட்ஸை நம்புறதை காட்டிலும் தம்பிங்க தேவன் மேல நம்பிக்கையா இருக்கணும். உன் ஸ்ட்ரென்த்தை நம்புகிறதை காட்டிலும் தேவன் மேல நம்பிக்கையா இருக்கு. கர்த்தர் என் பலன் சொல்லு. கர்த்தர் நீங்க தான் என் ஸ்ட்ரென்த், என் பலனே நீங்க தான். அந்த சரீர ஆரோக்கியங்கிறது கத்து தருகிற ஒரு தானம். ஆமென். அது ஒரு கிரேஸ், அவருடைய ஒரு கிருபை. அதனால பாருங்கள், இந்த ஆமென் பவுல் சொல்லுகிறார், தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். இன்னைக்கு சர்ச் தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது நீங்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருப்பீர்கள். கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருப்பான். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, கர்த்தருக்கு மேல ஒரு அளவு கிடந்த நம்பிக்கை வைங்கள். இந்த பவுல் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா? எல்லாரும் சாப்பிடாம வேற இருக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிடல. அவ்வளவு பாருங்கள், பசியோடு அந்த காற்றுல, அந்த கிளைமேட் சேஞ்ச்ல. கிளைமேட் சேஞ்ச் ஆனாலே நம்ம எல்லாம் நின்றுடவே மாட்டோம். பாருங்கள், அப்போ அந்த கப்பல் பிரயாணத்துல பயங்கரமான காற்று, பயங்கரமான மழை, குளிர் அகப்பட்டு இதுக்கு வேலை சாப்பிடல. ஆனால் பவுல் இப்பொழுது எல்லாரையும் பாருங்க என்ன சொன்னாரு. எல்லாருக்கும் முன்னால அவர் அப்பத்தை எடுக்கிறார். 35 வசனம். ஆமென். அல்லேலூயா. இந்த கால வேளையிலும் உங்க எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனிடத்திலே நம்பிக்கையா இருங்கள். ஆமென். லைஃப்ல வர்ற எல்லா சூழ்நிலையிலும் தேவன் மேல் ஒரு நம்பிக்கை. அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் யோபு. அவர் பாருங்க, அவ்வளவு உபத்திரத்தின் மத்தியிலும் தேவன் மேல ஒரு நம்பிக்கையா இருக்கா. மனைவியை தூசிக்கிறார், இன்னும் உத்தமத்தில் இருக்கிறீரே, இன்னும் தேவன் மேல உள்ள நம்பிக்கையில இருக்கிறீரே. தேவனை தூசித்து விட்டு உங்க ஜீவனை விடும் சொல்லிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டா. சிலவங்க எல்லாம் உடனே அம்மா வீட்டு போறதுக்குதான் குறியா இருப்பாங்க போலுக்கு. பைபிள் சொல்லுகிறது அந்த ராஜா உன்னிலே என்ன செய்வதற்காக, பிரியமா இருப்பதற்காக என்ன மறந்து விடு, உன் தகப்பன் வீட்டை என்ன செய்து விடு,
அந்த மறக்க மறக்க இந்த நேசம் அதிகரிச்சுட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, நம்முடைய விஷயத்துக்கு வந்துடும். இந்த வார்த்தை ஆமென் பாருங்கள். அப்படி சொல்லி அவன் அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாக, ஏற்கனவே எல்லா 275 பேரும் இப்ப யாரை பார்த்துட்டு இருக்காங்க? பவுல பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப எல்லாருக்கும் முன்பாக தேவனை ஸ்தோத்தரித்து, அந்த வசனத்தை பாருங்க, எல்லாருக்கும் முன்பாக. பிளீஸ் இங்க வசனத்துல அந்த கவனிமா அதை போல நம்மளுக்குள்ள சூழ்நிலை அப்படி ஒண்ணு. அந்த வேர்டை சொல்லுங்க அப்போ, எல்லாருக்கும் முன்பாக தேவனை ஸ்தோத்தரித்து. எல்லாரும் வாயை திறந்து சொன்னீங்களா? எல்லாருக்கும் முன்பாக தேவனை. கண்ணை திறந்து ஒருக்க சொல்லுங்க. எல்லாருக்கும், சிலவங்க கண்ணை மூடி சொல்ல ஆரம்பிச்சாங்க, எல்லாருக்கும் முன்பாக. எத்தனை பேர் உங்க இப்படி பப்ளிக்ல எல்லாருக்கும் முன்னால இயேசுவை உயர்த்துகிறதுக்கு எனக்கு ஒரு தைரியம் இருக்கு அப்படிங்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கர்த்தர் உங்களை சிலவங்க வசமா கையை உயர்த்தல. அடுத்தது ஏதோ டெஸ்ட் இருக்கும்னு நினைச்சீங்களா? வாலிப பிள்ளைங்களுக்காக ஒரு காரியத்தை சொல்றேன். உலக கோப்பை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஃபைனல் கிரிக்கெட் உமன்ஸ் டீம். அப்போ நேற்றுக்கு முந்தின நாள் வந்து ஒரு தங்கச்சி ஜெமி அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஃபுல்லா ஒரு நைட்ல ட்ரெண்டிங் ஆயிட்டான். மும்பை சேர்ந்த ஒரு பெண். அவன் வந்து பாருங்க, லாஸ்ட் வந்து போராடி 127 ரன் அடிச்சான். அப்ப எனக்கு அப்ப பாஸ்டர் உட்கார்ந்து கிரிக்கெட் பார்த்தாருன்னு நினைச்சாங்க. ஒரு இந்த ஜெமிங்கிற நேம் வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டே இருந்து. அது யூடியூப் எடுத்தாலும் ஜெமி ஜெமி, இன்ஸ்டா எடுத்தாலும் ஜெமி ஜெமி, வாட்ஸ்அப் எல்லாத்துலயுமே இது என்னடா ஜெமின்ட்டு. ஜெமிகா இல்ல ஜெமி, ஜெமிகாவும் அப்படி வரணும். பாருங்க, உடனே அடிச்சு பார்த்தாச்சு, யாரு இந்த ஹூ இஸ் ஜெமி அப்படின்னு அடிச்சு பார்த்தா வருது பாருங்க, வருது. அவள் வந்து பாருங்க, அவ செகண்ட் பேட்மேனா இறங்குறா. 3 மணி நேரம் கிரவுண்ட்லயே நிக்கிறா. அதுக்கு முன்னாலதான் ஒரு ஸ்டாண்டா ஒரு 3 மணி நேரம் ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டிங் சும்மா அப்படி மின்னல் போல எத்தனையோ கேட்ச் பிடிச்சிருக்கா, பவுல் பண்ணியிருக்கிறா. அதை தாண்டி 3 மணி நேரம் பேட்டிங் நிக்கிறது ரொம்ப டஃப் பாருங்க, ரொம்ப கஷ்டம். அதுவும் 3 மணி நேரம் ஸ்டாண்ட் அடிச்சுட்டு இருக்கிறான். உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. எந்த டீம்ல மோதுறாங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து லாஸ்ட் 7 டைம் அவங்க தான் வேர்ல்டு கப். எல்லாமே இந்தியன் ஆட்களை விட ஒரு அடி ஹைட்டு தான் இருப்பாங்க, ஜம்முன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு பேட் எல்லாம் சும்மா ஏதோ நம்ம ஷட்டில் பேட் வச்ச போலதான் அப்படி ஈஸியா இருப்பாங்க. நம்ம ஆட்கள் 2 கை வச்சு அடிக்கிறது, அவங்க 1 கை அப்படி ஈஸியா அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த டீம் வந்து இருக்குது. தங்கச்சி வந்து பாருங்க, லாஸ்ட் ஒரு ரன் அடித்தா. அவள் ஃபுல்லா 4-6 தான். அவளுக்கு ஒரு சர்வ சாதாரணமா ரொம்ப ஃப்ரீயா இருந்து விளையாடினா. 2வது தான் நான் அந்த வீடியோ பார்த்தேன். என்னன்னா, அவள் வின் பண்ணோன்னு அவள் அந்த கிரவுண்ட்ல மண்டிட்டாள், அழுதாள். எதையோ பார்த்து பேசுறது போல இருந்து ஒன்றும் புரியல. அவள் மைக் அவளுக்கு கிடைத்தவன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஐ திங்க் அந்த ஜீசஸ்க்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன், இயேசுவுக்கு நான் நன்றி சொல்றேன். நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ஆனா சில வசனங்கள் அவ வேகமா ஒரு 3-4 வசனம் சொன்னா பாருங்க, அவளை ஷார்ட் டைம் பேட்டியில. நான் ரொம்ப என் ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிட்டு, ஆனாலும் கர்த்தாவே நான் நிற்கிறேன், நீர் எனக்காக யுத்தம் பண்ணும். யாத்திரையாமத்தில் உள்ள வசனம் ஃபர்ஸ்ட் அதை சொன்னா, நான் ஸ்டாண்டா நிற்கிறேன், நீர் எனக்காக யுத்தம் பண்ணும். செகண்ட் அவ சொல்றவ அடுத்தது கண்டினியூ 2-3 வசனம் சொன்னா, அதுல ஒண்ணு, ஆண்டவரே ஆமென் பாருங்க, மாலையிலே அழுகை என்றால் காலையிலே 1 இயராவே அவ ரொம்ப அழுதுட்டே இருந்திருக்கா, ரொம்ப மன உளைச்சல்லையும். காரணம், அவங்க தகப்பனாரும் அவர் ஒரு கிரிக்கெட் பிளேயர், கோச்சர். அந்த கிளப்ல வந்து லாஸ்ட் 1 இயருக்கு முன்னால அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட், அவங்க விளையாட முடியாதபடிக்கு ஒரு 1 இயர் ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. எதுக்குன்னா, அவர் வந்து மத பிரச்சாரத்தை அந்த கிளப்புக்குள்ள பண்ணாரு, பிள்ளைங்களை பிரேயர் ஜெபத்தில் நடத்தினாரு, அதோட பிள்ளைகளுக்கு ஹாஸ்பிட்டல் சொன்னாருன்னு 1 இயர் சஸ்பென்ஸ் பண்ண வச்சிருந்தது. அப்ப அந்த 1 இயரை ஒரே அழுக. இந்தியாவுக்காக ஏதாச்சும் என்னன்னா அவளுக்கு ஒரு துடிப்பு. இந்தியாவுக்கு மும்பை பூர்வீகமாய் கொண்டவர்கள் இதுக்கு போறதுக்கு முன்னாலேயும் யங்கர்ஸ் வாலிப பிள்ளைங்க அவ சர்ச்சில் அந்த ஊழியர்கள்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணி அனுப்புகிற வீடியோ வேற வைரல் ஆயிட்டு. அவ சர்ச்சில் கிட்டார் எடுத்து பாடுறது, ரொம்ப ஆக்டிவா, சர்ச்சில் ஆக்டிவான ஆள். சாங் நல்ல கிட்டார் எடுத்து பாடுறவா, ஆண்டவர் வொர்ஷிப் பண்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவா. கவனிங்கள். அப்போ அப்படி அந்த அழுதுற அவ ஏன் அழுதா, நீ ஆண்டவர் அறிந்த பிள்ளைங்களுக்கு தான், நமக்கு தான் தெரியும். அவ அழுதது கர்த்தரை பார்த்து ஒரு நன்றியோடு. அவ சொல்றா, அவமானத்தில் எந்தையிலும் அவட்ட மன உளைச்சல்,
1 year சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தல அந்த மன உளைச்சல், அவ இன்னைக்கு ஒரு கம்பீரம். ஆமென். பாருங்கள், வின் பண்ணோன்னு ஃபர்ஸ்ட் இயேசுக்கு நன்றி செலுத்தினார். அவங்க பேரண்ட்ஸ், அல்லவிட்டால் கோச்சர், தன்னோடு கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த இடத்துல பேரை மென்ஷன் பண்ணா. நான் சொன்ன விஷயம் பாருங்க, ஒரு ஜெமி அவளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. வின் பண்ண மட்டும்தான் இங்க மைக்க கையில கொடுப்பாங்க எல்லாருக்கும். இது வந்து வேர்ல்டு முழுவதும் நிறைய டீம் வந்து இதை உன்னிப்பாக கவனிப்பாங்க. அந்த ஸ்டேடியம் முழுவதும் ஆட்கள் குமிஞ்சு இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்கள். அவன் மைக்க பிடிச்சு சொன்னா, ஐ ஃபர்ஸ்ட் பிரைஸ், நான் முதல்ல இயேசுவுக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அல்லேலூயா. உங்க லைஃப்ல இதே போல ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சுன்னா, ஏதாவது ஒரு உயர்வு கிடைச்சுன்னா, பாருங்கள், எப்பொழுதும் இந்த பவுல் வந்து வெளிப்படையாய் தைரியமாய் பாருங்கள், எல்லாருக்கும் முன்பாக பாருங்கள், அவன் எல்லாருக்கும் முன்பாக தேவனை ஸ்தோத்திரித்து, அந்த வார்த்தை ஒருக்கோட சொல்லுங்கம்மா, எல்லாருக்கும் முன்னால. ஒருவேளை இப்போ அவ இந்த நேம் எல்லாம் இப்படி உச்சரித்ததுனால பிரைஸ் பண்ணனால அடுத்தது அவளுக்கு எப்படியோ தெரியும். ஆனா இன்னைக்கு தான் மேட்ச், இப்பதான் இந்த டைம்ல எனக்கு தெரியல பாருங்க. இல்ல இன்னைக்கு ஃபைனல். ஓகே, தம்பிமாருக்கு தெரியும் எப்போ டைம் என்னன்னு சொல்லி. பாருங்கள், எப்படி ஒரு நைட்டு ஜெமீனா யாருன்னே தெரியாது, எனக்கே தெரியாது, தமிழ்நாட்டுக்கு தெரியாது, ஹோல் இந்தியாவில் இல்ல வேர்ல்டுல கத்த தூக்கி விட்டாரு பாத்தீங்களா. இன்னைக்கு இந்தியாவில் ஸ்டார் அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ல அவளும் ஒரு ஆளாய் மாறிட்டா. ஒன் டே எவரையும் மேன்மைப்படுத்தால கத்தர. அவளுக்குள்ள என்ன தெரியுமா இருந்தது? ஜெமி மேல வரணுங்கிற ஒரு தாட் எல்லாம் அவளுக்குள்ள இருந்தது. ஜீசஸ், அல்லேலூயா, நான் யாரை சேவிக்கிறேன் பாருங்கள் என்கிற ஒரு நீதி கிடைக்கணும். அந்த கிளப்லயும் பாருங்கள், மத அடிப்படையிலே ஒருவேளை அவங்க ஓரங்கட்டப்பட்டாங்க, அதுக்கும் ஒரு நீதி வேணும். எஸ், அவ சொன்னா ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து ஜீசஸுக்கு. இன்னைக்கு இருக்கிற வாலிப தங்கச்சிங்க, வாலிப தம்பிங்க ஒன்ன சைன் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காத. ஸ்கூல்ல, காலேஜ்ல நான் ஒரு ஹீரோ, நான் ஒரு பெரிய ஆளு அப்படின்னு, டியூஷன்ல கூட அப்படித்தான். இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும், சைலண்டா இருக்கணுமா. இயேசு உயர்த்தப்படணும், எனக்குள்ள இருக்கிற இயேசு உயர்த்தப்படணும். வீட்டுக்குள்ளேயும் அப்படிதான். நீங்க குடியிருக்கிற தெருவு, குடியிருக்கிற கிராமமா இருக்கலாம், மறைந்து இருக்கிறது ரொம்ப நல்லது. சைலண்டா இருக்கணும், எனக்குள்ள இருக்கிற இயேசு உயர்த்தப்படணும். இயேசு பவுலுக்கு ஆசை அதுதான். நான் நல்ல, எனக்குள்ள இருக்கிற இயேசுவே என்ன செய்யப்படணும்? உயர்த்தப்படணும். எப்படியெல்லாம் அவரை உயர்த்த முடியுமோ அப்படியெல்லாம் உயர்த்துகிறார். என்னதான் எனக்கு இந்த ஸ்டேட்டஸ்ல வந்து இந்த வசனத்தை வைக்கிற பிள்ளைங்களை நல்லா பிடிக்கும். உனக்கு மூக்க, உனக்கு கண்ணை, உனக்கு பல்ல வச்சா உனக்கு என்ன கிடைக்கும்? இயேசு அதிலே கண்டுபிடிச்சிடலாம். எந்த பிள்ளைங்க எல்லாம் டிபியில அளவிட்ட அந்த இதுல வந்து நீங்க ஒரு வசனத்தை வச்சிருக்கிறீங்களோ, நீ ஒன்ன மறைச்சு இயேசு உயர்வு. இந்த அறிவு, இந்த வெளிப்பாடு தெரியாம ஒருவேளை நேரத்துக்கு வர, இன்னைக்கு வர உனக்கு போட்டோ வச்சிருக்கலாம். அதை இன்னைக்கு யாராவது அப்படி வச்சிருக்கீங்கன்னா அதை டெலீட் பண்ணு. இயேசு உயர்த்தணும்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா நீ வந்து இன்னைக்கு உனக்கு போட்டோவை மாத்திட்டு ஒரு நல்ல வசனத்தை வை. பாருங்கள், இயேசுவினுடைய பாருங்க, அன்பை குறிக்கிற, இயேசுவை குறிக்கிற எவ்வளவோ வசனங்கள் இருக்கு. கர்த்தரை உயர்த்துகிற எவ்வளவோ வசனம் இருக்குது. நீ அவரை உயர்த்தி பாரு, ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். உனக்கு ஆசை இருக்கா? ஒரு சாதாரண விஷயமா ஒரு நாள் முழுத இந்தியாவில் மட்டும் இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா ட்ரெண்டிங் ஆயிட்டு, மற்ற நாட்ஸ்ல இருந்து கூட சிலவங்க போட்டிருக்காங்க. நான் சொன்ன அந்த விஷயத்தை முடிச்சிடுறேன். ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம சொல்றாரு, தேவனுடைய பிளஸ்ஸிங்ல ஒண்ணு, உன் பேரை இந்த பெருமைப்படுத்துவேன். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துல ஒரு வேர்டு என்னமா? உன் பேரை அப்ப நம்ம வந்து நம்மளையே நம்ம பேரை போஸ்ட் அடிச்சு ஒட்டுகிற காரணம். நீங்க ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டுல ஒர்க் பண்ணலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கலாம். உங்களை எப்படியாவது உங்க தலையை உயர்த்துகிறது கர்த்தர். ஆமென். யாரை அடக்கி வச்சாலும் முடியாதுங்க. அந்த கப்பல்ல இவர் ஒரு கைதி ஆகும். பவுல் ஒரு கைதி, கை காலெல்லாம் விலங்கு போடப்பட்டு, ரோம கைதியை வந்து எப்படின்னா கைக்கு விலங்குக்கும் காலுக்கு விலங்குக்கும் ஒரு கனெக்டிங் இருக்கும். இவங்க தப்பிச்சு போயிடவே கூடாது. ஏன்னா இவங்க தப்பிச்சு போனா அதுக்கு பதில் ரோம பிரஜைகள் தான் துண்டிக்கப்படுவார்கள். அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டி வச்சிருப்பாங்க. கடுங்காவல் தான் எப்பவுமே பண்ணுவாங்க. ஆனால் பாருங்கள், இந்த சூழ்நிலைகளிலும் பவுல் சொல்லுகிறார், கர்த்தரை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. எல்லாருக்கும் முன்னால பிரைஸ் பண்றாரு, அப்பத்தை கையில் எடுத்து ஸ்தோத்திரம் பண்றாரு. ஆனா கையில என்னது இருக்குது? விலங்கு இருக்குது. பவுல் சொல்றாரு, என் விலங்க குறிச்சு நான் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டேன், எழுதுற என்ன செய்யலன்னா வெட்கப்படல. தன்னுடைய கையில் இருக்கிற வேலை. அப்போ இன்னைக்கும் சில பாடு நமக்கு இருக்கலாம், சில கடன் இருக்கலாம், சில வியாதி இருக்கலாம். ஆண்டவர் அறிஞ்ச நமக்கு ஒருவேளை உங்கள் புருஷன் இன்னும் குடிப்பழக்கங்கள் இருக்கலாம், உங்க பிள்ளைங்க கூட நல்ல கீழ்ப்படிதல் இல்லாத இருக்கலாம்.
சிலது வியாதியா இருக்கலாம். அது ஒரு விலங்கா நினைச்சிடுங்களேன். விலங்கு குறிச்சு அளவிட்டால் சில நெருக்கமா நினைச்சிடுங்களா, சில உபத்திரமா நினைச்சிடுங்களா, ஒரு நாள் வெட்கப்படாதுங்க. ஆமீன். பாருங்கள், பவுல் பல வேளையிலே சொல்லுகிற விஷயம், கிறிஸ்துக்குள் எப்பொழுது எப்படி இருங்க, சந்தோஷமா இருங்க. அவன் அந்த அகரிப்பாட்டை தான் ஒருக்கா சொல்லும்போது சொல்ல, இந்த என்னை போல நீர் மாறணும், இந்த விலங்கை தவிர என்னை போல நீர் மாறணும்னு நான் என்ன செய்கிறேன், ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. கீழே நாம் வாசிக்கும் பொழுது அப்போ ஆமீன், எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவரை உயர்த்துகிற கவனமா இருங்க. 27வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கிறோம். மற்றவர்களில் சிலர் பாருங்கள், கடைசி வசனத்தை வாசிக்கிறோம். அவர்கள் இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அந்த வசனத்தை சொல்லுங்களேன். எல்லாரும் ஏதோ ஒரு புயல் அகப்பட்டது போல உங்க வாழ்க்கை காணப்படுகிறதா? நீங்கள் தப்பி கரை சேருவீர்கள். காற்று போன போக்குல போனது போல லைஃப் போயிட்டு இருக்குதா? சோர்ந்து மட்டும் போகாதுங்க, நீங்க தப்பி கரை சேருவீங்க. ஆமென். கப்பல் உடைந்தாலும் நீங்க கரை சேருவீங்க. இது நடக்காத ஒரு காரியம். கப்பல் டேமேஜ் ஆகணும், அவ்வளவுதான். ஆனா தேவ சித்தம் உங்க மேல இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது, கப்பல் உடைந்தாலும் நீங்க என்ன செய்வீங்க, கரை சேருவீங்க. அல்லேலூயா. 28வது அதிகாரத்துக்கு வந்துரும், வேகமா முடிச்சிரும். அப்படி தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா. என்ன தீவினியே தெரியாது. ஒரு ஐஸ்லாந்து எப்படியோ தப்பி கரை சேரணும் பாக்குறாங்க, எப்படியோ தப்பி கரை சேரணும். நீங்க வாழ்க்கையில பல வேளையில தப்பி கரை செய்வதற்கு கர்த்தர் சில மெலித்தாவை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். வாயத்தரன் சொல்லுங்க, அது ஒரு தங்கும் இடம், பிரயாணிகள் தங்கும் ஒரு விடுதியை போல், அல்லது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடம். அமை சொல்லுங்க, தப்பி கரை சேர சில மெலித்தாவை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் கலைத்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஏலிமை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். வாயத்தரன் சொல்லுங்க, எதை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்? ஏலிம். அங்கு அமீன் 12 நீரூற்றுகள், 70 பேரிச்ச மரங்கள், ஒரு இளைப்பாறுதலை குறிக்கிறது. வேணா இதுவரை அவங்க வனாந்தரத்தை மட்டும்தான் பார்த்துட்டே இருந்தாங்க. இப்ப நீரூற்றண்டையிலே கர்த்தர் அவர்களை குடியிருக்க வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்பு தேவ பிள்ளைகளே, பவுலும் அவரை சார்ந்தவர்களுக்கு ஒரு மெலித்தாவை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்தது போல, இந்த காலையில வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உனக்கும் வாழ்க்கையில மெலித்தாக்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Praise the Lord. Hallelujah. இந்த மெலித்தா தீவை கொஞ்சம் இமேஜுக்கு கொண்டு வாங்க பார்ப்போம். அந்நியர்கள், பவுல் எழுதும்போது எழுதுகிறார், அந்நியர்களாகி அவர்கள் எங்க மேல பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. ஏன்னா குளிர் காலம், மழை காலம், அங்க நெருப்பெல்லாம் போட்டு சுத்தி அழகா இவங்களை உட்கார வைக்கிறாங்க. ட்ரெஸ் எல்லாம் நனைந்த அளவோட கிளைமேட் எவ்வளவு, அந்த இயற்கை மாறிட்டுனாலும் எப்படி ஆயிருக்கும். பசி, சரியான அந்த ரெஸ்ட் இல்லாம, தூக்கம் இல்லாம களைத்து போய் வந்தவர்களுக்கு ஒரு 3 வீக் அங்க இருக்கிறாங்க, 3 வாரம் அங்க இருக்கிறாங்க. ஆமீன். 3 வாரம் அந்நியராகி அவர்கள் எங்கள் மேல் பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. அவ்வளவு இவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, ரெண்டாவது கப்பல்ல கூட அடுத்தது ஏத்துறாங்க பாருங்க. இவங்களுக்கு தேவையானது எல்லாம் ஏத்தி அனுப்பி விடுறாங்க. இதுக்குன்னே அங்க ரெடியா இருக்கிறாங்க போலுக்கு. ஒரு கப்பல் வந்தவுடன் இன்னைக்கும் வசனத்தை விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, ஆமீன். பாருங்கள், ஆமீன். உன்னை பராமரிக்கும்படியாக, உன்னை போஷிக்கும்படியாக, தேவ திட்டம் உள்ள உன்னை காப்பாற்றும்படியாக அநேக மெலித்தாக்களை கர்த்தர் இன்றைக்கும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நமக்கு அட்ரஸ் தெரியாது. ஆமீன். பாருங்க, இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது எனக்கு ஆமீன், நானே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றேன். ஊழிய பாதையில பல வேளையில சில ஊருக்கு போவோம் பாருங்க, முன்பின் யாருன்னே தெரியாது, போன்ல தான் கான்டாக்ட். அதுல இடையில லாஸ்ட் அந்த இயர்ல ஆமீன் பாருங்க, ஒரு இந்த திருச்சியில ஒரு சர்ச்சை போயிருந்தேன். எனக்கு ஏனோ அது இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது நேரத்தில இருந்தே அது ஞாபகம் வந்தது. அவங்க இந்த ஃபேஸ்புக்ல இருந்தா நம்பர் எடுத்தாங்களாம். இப்படி இந்த யூடியூப்ல தான் வசனத்தையே கேட்டிருக்கிறாங்க. அவங்க சர்ச்சினுடைய ஒரு ஆனிவர்சரிக்கு அழைத்தாங்க. ஸோ 3 days அவங்க சர்ச்சில் தங்கி, எனக்கு முன்பின் யாருன்னே தெரியாது. அந்த போன்ல அருமையான ஐயா கூப்பிட்ட அந்த அன்பின் ஆமீன் பாருங்க, அந்த உரையாடல் மட்டும்தான். நேர அங்க போனேன். அவரே பாருங்க பாருங்க, நம்ம எத்தனையோ பேரை உபசரிப்போம், எத்தனையோ பேரை ரிசீவ் பண்ணோம்.
அவரே இங்கிருந்து எனக்கு அங்கே டிக்கெட் பஸ்ஸுக்கு ரிட்டனும் போட்டு எல்லாம் அனுப்பி வச்சுட்டாரு. இப்போ தான் வாட்ஸ்அப் டெக்னாலஜி எல்லாம் பாருங்கள் ரிசீவ் பண்றதுக்கு அங்கே இருந்து அவங்க அந்த அன்பை ஏனோ இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது ஞாபகம் வந்தது. நான் சொல்ற விஷயம், கர்த்தர் நம்மளை அழைத்தாரே ஆனால், கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்வாரே ஆனால், அன்பு தெய்வப்பிள்ளை, அநேக மெலித்தாக்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்றீங்க? முன்ன பின்னா தெரியாது, அந்நியராகி அவர்கள் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல, அவ்வளவு மிகுதியான அன்பு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நம்மளை நேசித்தவர்கள் நம்மளை மறக்கலாம், நம்ம உயிரை கொடுத்து நேசித்தவங்க கூட நம்ம மறக்கலாம், நம்மளை உயிரை கொடுத்து நம்ம அநேக காரியங்களை இரவும் பகலும் அவங்களுக்காக செய்திருக்கலாம், அவங்கெல்லாம் நம்மளை மறக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மளை மறக்காம, நம்மளை அறியாத, நமக்கு யாருன்னே தெரியாத நபரை கூட நமக்கு அனுகூலமா இருக்கிறதுக்கு வாழ்க்கையில நமக்கு உருவாக்கி தருவான். பிரைஸ் காட், நான் அதை அனுபவித்திருக்கிறேன். தேவ நாம மகிமைக்காக ஒரு சாட்சியாய் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதுங்க. ஆமீன். உங்களுக்கு தெரியாத நபர், தெரியாத ஊரு, தெரியாத பாருங்க நபர்கள் கூட உங்களை நேசித்து உங்களுக்கு கைகோர்த்து நிற்பதற்கு ஆண்டவர் வாழ்க்கையில் உங்களுக்கு எழுப்புவார். தேவ திட்டம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது. ஏன்னா தேவ திட்டம், நீ எப்படியாவது ரோமாபுரியில போய் நிக்கணும், இயேசுவை உயர்த்தணும். சொல்லுங்க, நீ ரோமாபுரியில போய் நிக்கணும், இயேசுவை உயர்த்தணும். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே பவுலுக்கு கேரக்டர் ஒன்று வருது பாருங்க. அப்போ குளிர் காலம், இவங்களே தப்பி எடுத்து வந்திருக்காங்க. இப்பதான் கை காலில் இருக்கிற கட்டெல்லாம் அவிழ்த்து விட்டுருக்கு. சும்மா பேசாம ஒரு இடத்துல உட்காருவார்னு பார்த்தா கையும் காலையும் வச்சுட்டு சும்மா இருக்கல. என்னன்னா அந்த குளிர்ல பாருங்க நெருப்பு போட்டுட்டு சுத்தி உட்கார்றாங்கல்ல. இவரு பேசாம இருந்து குளிர் காஞ்சிட்டு இருக்க வேண்டியதானே. இவரு போய் அதான் அந்த எப்படிப்பட்ட ஆளை ஆண்டவர் பிடிக்கிறார் பாருங்க. சும்மா இருக்கிற ஆளெல்லாம் ஆண்டவர் பிடிக்காது. கூட்டத்தில் 127 பேர் இருக்கிறாங்க, இவரும் பேசாம இருக்க வேண்டியதானே. இவர் போய் அங்க ஒரு கூட்டத்துல அந்த குளிர் பிரதேசத்துல விரவெல்லாம் பத்திரப்படுத்தி வைப்பாங்க பார்த்துடுங்க. இப்போ விரவுக்கு மதிப்பே நம்ம ஆட்களுக்கு தெரிய மாட்டேங்குது. முன்னால அப்படி கீறு எடுத்து, நானும் இந்த கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இப்படி இந்த கேம்ப்ல எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அப்ப நம்ம கையும் சும்மா இருக்காது பார்த்துடுங்க. இந்த வேலையை தான் செய்வோம். என்னது தீய என் கூட அப்படி இருக்கிற அந்த கேம்புகள் அட்டன் பண்ண பிள்ளைங்க இங்க இருக்கிறாங்க. அப்போ விரவு கூட்டத்தில் போய் விரவை எடுக்கிறது. அப்போ இவரையும் பாம்பு கவிச்சோன்னு நினைக்காதுங்க. பாம்பு கதையை நேர்த்திக்கு சொல்லி முடிச்சுட்டேன். நேர்த்திக்கு காலையில வந்தவங்களுக்கு ஆயுசோத்திரம். அல்லேலூயா. அப்போ சொல்ல விஷயம் கவனிங்க. அப்போ இந்த பவுல் அது ஒரு கேரக்டர், அது ஒரு குணம். சும்மா இருந்தாலும் என்ன செய்யாது, இருக்காது. 127 பேரும் சும்மா இருக்கிறாங்க. அந்த ஊர்ல உள்ளவங்க வேற உபசரிக்கிறாங்க, அவங்க விரவெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆனால் பாருங்கள் பவுல் என்ன செய்கிறார்னா, இவரும் போய் ஒரு கப்பு விரவை அள்ளி கொண்டு எங்க போடுறாரு, தீயில போடுறாரு. அப்பொழுது இந்த குழு பிரதேசத்தில் அதை டார்பால்லாம் போட்டு மனுஷனுக்கு சேஃப்டி இருக்கோ இல்லையோ விரவை ரொம்ப பத்திரப்படுத்துவாங்க. நெருப்பு இல்லாம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஐஸ்லாண்டுகள் அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ பாருங்க எடுக்கும் பொழுது ஒரு விஷ பாம்பு அவருடைய கையை கவிற்று. உடனே எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையிலே ஒரு விரியன் பாம்பு அன்னுரைத்து புறப்பட்டு அல்லவற்றால் படம் எடுத்து அப்படி ஆகோஷமா விஷம் நிறைந்து அவன் கையை கவி கொண்டது. ஆமீன். பாருங்கள், எல்லாரும் நினைத்தாங்க அடுத்த வசனம், இவன் விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த பாருங்க நல்ல அன்பு பாராட்டினாங்க. இப்போ அடுத்தது என்னன்னா, பாருங்கள் அவங்க பார்த்தாங்க, அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை இல்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டு 5ஆம் வசனம் தான் முக்கியமான விஷயம். சுத்தி பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா, அவங்க நினைச்சாங்க இவன் இப்போ பாருங்க அவனுக்கு வீக்கம் உண்டாகி அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்ட பொழுது வேறு சிந்தையாய் மாறி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார். இவன் மனுஷன் இல்லையா, கொஞ்ச நாளைக்கு முன்னால இவனை விட மாட்டேங்க, இவனுக்கு கரகம், இவன் எங்க போனாலும் இவனை என்ன செய்ய மாட்டேங்குது, விட மாட்டேங்குது. எங்க போனாலும் பிரச்சனை தானே ஐயா. சில ஆட்கள் எல்லாம் இப்படிதான் சொல்லுவாங்க. சில மனைவி இப்படி சொல்லுவாங்க, அல்லவிட்ட பிள்ளைகளை பெற்றோர் சொல்லுவாங்க, இவன் வந்தாலே பிரச்சனை தான், இவன் வராண்டா. சிலவங்கெல்லாம் வீட்டுக்காரர் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க. சில எல்லாம் அவர் வர வேண்டாம். ஏன்னா சில ஆட்கள் வந்தாலே என்னதான் பிரச்சனை. இப்ப பவுல் அப்படி பார்க்கிறாங்க, இவன் சுத்தி இருந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், எப்பொழுதும் இந்த பவுல் பாருங்க அவன் ஈஸியா
அந்த அந்த பாம்பை நெருப்புல தள்ளி விட்டான். சொல்லுங்க, அந்த அந்த பாம்பை என்ன செய்தான்? அதுக்கு ஒரு நல்ல வேர்டு, உதறி போட்டான். சொல்லுங்க. பலவேளை உங்களை கவ்வி கொள்கிற சில பிரச்சனைகளை நெருப்பிலே உதறி போடுங்க. ஆமென். நமக்கு ஒரு அக்கினி உண்டு, அந்நிய அக்கினியை ஆமென் அவித்து போடுகிற அக்கினி. அல்லேலூயா, பிரைஸ் காட். எல்லா எதிர்கிரியைகள், அளவிட்டால் மாந்திரீக வேலைகளா இருக்கலாம், ஏவுதல் கிரியைகளா இருக்கலாம், மனுஷனுடைய பொறாமைகள், எரிச்சல்கள், வன்கண்கள் எல்லாவற்றையும் பட்சித்து போடுகிற ஒரு அக்கினி நமக்கு உண்டு. எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென் சொல்றீங்க? பலவேளை அதுல உதறி போடணும். சொல்லுங்க, அதுல என்ன செய்யணும்? உங்களை கவ்வி கொண்டிருக்கிற சில மனுஷனுடைய அமீன் எல்லா சூதும் வஞ்சகம் எல்லாம் அப்படி உதறி போனோம். சில ப்ராப்ளங்கள் அதுல இவர் ஒண்ணும் போல ஏதோ கொசு கடிச்சே போல ஏசுவி நாமத்தில் அமீன். நான் நினைக்கிறேன் மற்றவங்க எல்லாம் பயந்து, ஐயோ நான் நினைக்கிறேன் பாருங்க, இவ்வளவு இந்த நல்ல ஹெல்பிங் மைண்ட் உள்ள ஆட்கள் அந்த பாம்பு விஷத்தன்மை குறைவா இருந்ததுன்னா அவங்களே அடிச்சிருப்பாங்க. ஐயோ நம்ம அந்த வேணா அந்நியராகி அவர்கள் எங்களை உபசரித்தது கொஞ்சம் அல்ல என்று சொல்லும் பொழுது அது விஷம் பயங்கரமானது. இனி நம்ம போய் இப்போ பார்த்தா நம்மளையும் தீட்டாயிரும். இது அவனோடு போட்டு அவன் சாகட்டு. ஐயா, நான் சொல்ற விஷயம், உனக்குள்ளே தேவனுடைய திட்டம் இருக்குமே, ஆனால் உன்னை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த பூமியில செய்யணும், அமீன் உன் ஃபேமிலியில செய்யணும், சர்ச்சில் செய்யணும் அப்படின்னு கர்த்தர் பிளான் வச்சுட்டாருன்னா புயல் காற்று உன்னை சேதப்படுத்த முடியாது, விஷப்பாம்பும் உன்னை சேதப்படுத்த முடியாது. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன் ஒருக்கா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.